வணக்கம். இப்போ உங்கள பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் வேற யாருக்கோ தெரியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசிய உலகத்த பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். நீங்க இன்டர்நெட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பாக்குறீங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவீங்க? டபுள் டேப், ஒரு லைக். ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையா? சரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கருத்து தோணுது. உடனே அத ஒரு ட்வீட்டா போட்டுறேன்னு. ஓகே, இதெல்லாம் ஆன்லைன்ல நடக்குது. இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியில போறீங்க. இப்ப நாம பார்த்த இந்த எல்லா செயல்களுக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கிற உங்க ஃபோன். ஆமா, நாம செய்ற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து உருவாகுற ஒவ்வொரு டேட்டாவும் இந்த சின்ன மெஷின்குள்ள தான் பதிவாகுது. நாம ரொம்ப இயல்பா செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா ஒரு பிரம்மாண்டமான தொழில் உருவாகியிருக்கு. அதோட மதிப்பு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 200 பில்லியன் டாலர். நம்ப முடியலல்ல? ஆமாங்க, இதுதான் டேட்டா புரோக்கர், அதாவது தரவு தரகர் தொழில். அப்போ யார் இவங்க இந்த டேட்டா புரோக்கர்கள்? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட பர்சனல் தகவல்களை சேகரிச்சு அத மத்த கம்பெனிகளுக்கு காசுக்கு விக்கிறவங்க தான். அமெரிக்காவுல மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாம கிட்டத்தட்ட 4000 கம்பெனிகள் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க, இந்த விஷயத்த இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த தொழில் எப்படி இயங்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்க நாமளே ஒரு டேட்டா புரோக்கர் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசினஸோட முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் மூலப்பொருளை அறுவடை செய்யறது. இங்க மூலப்பொருள் எது தெரியுமா? வேற யாரும் இல்ல, நீங்களும் உங்களுடைய டேட்டாவும் தான். இந்த டேட்டாவை எல்லாம் சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. அது ரொம்பவே சுலபம். எப்படி? பொது இடங்கள்ல கிடைக்கிற பதிவுகள், கடைகள்ல நாம குடுக்கற நம்ம ஃபோன் நம்பர், நாம யூஸ் பண்ற இலவச ஆப்கள், அப்புறம் நம்மள ஆன்லைன்ல துரத்திட்டே வர அந்த குக்கீகள், இப்படி பல வழிகள் இருக்கு. சரி, இப்படி சேகரிக்கிற டேட்டால என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பேரு, வயசு, வருமானம், அட்ரஸ் இதெல்லாம் சாதாரணம். அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்ல, நீங்க எந்த அரசியல் கட்சி ஆதரிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நேத்து ராத்திரி நீங்க எங்க போனீங்கன்னு, அடடா, ஒரு சின்ன விஷயம் கூட விடாம எல்லாத்தையும் சேகரிப்பாங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் சட்டப்படி தப்பு இல்லையான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா இங்குதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. இது 100% சட்டப்பூர்வமானது. ஏன் தெரியுமா? ஏன்னா நாம தான் எல்லா ஆப்ஸ்லயும் எல்லா வெப்சைட்லயும் அந்த சின்ன ஆக்செப்ட் அண்ட் அக்ரி பட்டனை படிக்காமலேயே அழுதிடுறோம். சரி, வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். நம்மகிட்ட இப்போ மூலப்பொருள், அதாவது டேட்டா, மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. இதை எப்படி ஒரு மதிப்புமிக்க ப்ராடக்டா மாத்துறது? இப்போதான் நாம இந்த டேட்டாவை வச்சு ஒரு மனிதரோட குணத்தையும் நடத்தையும் கணிக்க போறோம். இங்கதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. பாருங்க, வெறும் டேட்டாவை வச்சு என்னெல்லாம் கணிக்கிறாங்கன்னு. உதாரணத்துக்கு, நீங்க கடையில என்னென்ன பொருள் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சா போதும். அத வச்சு உங்க வயசு என்ன, உங்க வருமானம் எவ்வளவு, ஏன் நீங்க உடல் எடையை குறைக்க முயற்சி பண்றீங்களா இல்லையான்னு கூட சொல்ல முடியும். இதோ பாருங்க, இன்னொரு உதாரணம். உங்க போனோட லொகேஷன் ஹிஸ்டரி மட்டும் போதும். நீங்க எங்க தங்கியிருக்கீங்க, எங்க வேலை செய்றீங்க, யார உங்க நெருங்கிய நண்பர்கள், யார அடிக்கடி போய் பாக்குறீங்கன்னு உங்க வாழ்க்கையோட வரைபடத்தையே வரைஞ்சிடலாம். கடைசியா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க இன்டர்நெட்ல என்ன தேடுறீங்கங்கறத வச்சு, உங்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை இருக்கு, உங்க மத நம்பிக்கை என்ன, அடுத்த மாசம் எங்க வெக்கேஷன் போக பிளான் பண்றீங்கன்னு வரைக்கும் சொல்ல முடியும்னா பாத்துக்கோங்களேன். ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம கம்பெனியோட 3வது, அதாவது கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கையில ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் மனுஷங்களோட முழு சுயவிவரம். இதை யாருக்கு விக்கலாம்? இந்த லிஸ்ட ஒரு தடவை பாருங்க. விளம்பர நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள், வங்கிகள், ஆன்லைன்ல ஆள் தேடுற வெப்சைட்கள், ஏன் அரசாங்கங்கள் கூட நம்ம கஸ்டமர்கள் தான். ஆமாங்க, நம்மள பத்தின தகவல்களை வாங்க இத்தனை பேரும் வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன தகவலுக்கும் ஒரு விலை இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு கம்பெனிய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரே ஒரு இமெயில் ஐடியோட மதிப்பு மட்டுமே காலப்போக்குல சராசரியா $89. சும்மா யோசிச்சு பாருங்க. சரி, நம்மளோட டேட்டா புரோக்கர் கம்பெனி இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த எப்படி செய்வது கைட இப்போ கொஞ்ச நேரம் ஓரமா வைப்போம். ஏன்னா இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும். நாம யூஸ் பண்ற இந்த இலவச சேவைகளுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன?
இதுல ஒரு பெரிய நன்மை தீமை போராட்டம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா சேகரிப்பால நமக்கு இலவச ஆப் கிடைக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வருது, சில சமயம் குற்றங்களை தடுக்க கூட இது உதவுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட பிரைவசி, அதாவது தனி உரிமை மொத்தமா காணாம போகுது. இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமாகுது, அரசாங்கமே நம்மள கண்காணிக்க ஆரம்பிக்குது. மொத்தத்துல சொல்லப்போனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, உங்க டேட்டா இனிமேல் உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. அதனால இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஆப்புகளுக்கு மாசம் மாசம் பணம் கட்டி பயன்படுத்த நீங்க தயாரா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நீங்க தான் யோசிக்கணும்.